ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th சயின்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் அவ்வளோ பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டத்தில் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பாதி சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ சரியான விடையை தேர்த்து தெரிஞ்சுக்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒன், அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? செகண்ட் ஒன், நீரில் மூழ்கியிருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு டேஷ் ஆகும். தேர்ட் ஒன், கலோரி என்பது எதனுடைய அலகு? ஃபோர்த் ஒன், சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? ஃபிஃப்த் ஒன், மிக அதிவேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன், ஆக்சிஜனேற்றிகள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றன. செவன்த் ஒன், இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஷ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். எயித் ஒன், கீழ்காணப்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? நைன்த் ஒன், காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு டேஷ் ஆகும். டென்த் ஒன், மண் இல்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை டேஷ் என்று அழைப்பர். 11th ஒன், வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு CO2 தாவரங்களுள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும். 12th ஒன், டேஷ் என்பது கவரும் விதமான உரைகளை செல்லில் உருவாக்க பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் பகுதி 2 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையினும் 7 வினாக்கள் மட்டும் விடையளித்தால் போதும். வினாக்கின் 22 மட்டும் வந்து கம்பல்சரி கொஸ்டினாக இருக்குது, கட்டாய வினாவாக இருக்குது. 13th ஒன், வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 14th ஒன், ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறுக. 15th ஒன், கோளக ஆடி சமன்பாட்டை எழுதுக, அதில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ஒவ்வொன்றையும் விளக்குக. 16th ஒன், K மற்றும் Cl ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக. 17th ஒன், பாரிஸ் சாந்தின் பயன்களை கூறுக. 18th ஒன், C2H6O மாற்றியங்களை எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 19th ஒன், பொறுத்துக்கப்படுவதற்கும் குழியுடலிகள், தட்டை புழுக்கள், முட்தோலிகள், மெல்லுடலிகள், இந்த பக்கம் நத்தை, நட்சத்திரமின், நாடாப்புழு மற்றும் ஹைட்ரோ. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 20 பொறுத்த வரைக்கும் நீராவி போக்கு வரையறு. 21 விரிவாக்கம் தருகப்பா. ISI, FPO, அக்மார்க்கு, FCIயோட விரிவாக்கம் தருக. 22 2.5 ஆம்பியர் அளவு மின்னோட்டம் மின்விளக்கு ஒன்றின் வழியே 2 மணி நேரம் பாய்ந்தால் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை கணக்கிடுக. ஓகேங்களா? ஸோ இதில் மாற்றி வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பகுதி 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின் எனி 7 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 32 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வருமா, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி பாதி பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பரானது மாறுபடும். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வைத்து விட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் நாளை பொறுத்தவரை 1 2 மாவட்டத்திற்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் ஒரு 10 மாவட்டம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்விகள் முதல் சில கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்கப்பா. தெளிவாக சொல்லிட்டேன், மீண்டும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் 23 பொறுத்த வரைக்கும் நிறை மற்றும் இடை வேறுபடுத்துக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 24 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை கூறுக. நெக்ஸ்ட்டு கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிறை ஆடை அணிவதை விரும்புகிறார்கள்? 25 சூப்பர்சோனிக் வேகம் என்றால் என்ன? நெக்ஸ்ட் துணைக்கோள் என்றால் என்ன? துணைக்கோளின் இரு வகைகள் எவை? 26 பதங்கமாதல் வரையறு. நெக்ஸ்ட் நவீன தனிம அட்டவணையில் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் யாவை? 27 CCl4 நீரில் கரைவதில்லை, ஆனால் NaCl நீரில் கரைகிறது, காரணம் கூறு. நெக்ஸ்ட் வேறுபடுத்துக்கு பொறுத்த வரைக்கும் கிராஃபைட் மற்றும் வைரம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களை கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்வி. 28 வந்து கார்பன் வேதியிடல் என்றால் என்ன? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வலி மருந்துகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் டேஷ் ஆகும். 29 கூட்டு திசு என்றால் என்ன? பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக. அதுக்கப்புறம் மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பணிகளை குறிப்பிடுக. 30 பொறுத்த வரைக்கும் கலப்படம் என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு பாக்டீரியா ஃபேஜ்கள் வரையறு. ஓகேங்களா? 31 தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. 32 பொறுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட இடத்தை நிறைவேற்ப கீழே வந்து அணு எண், நிறை எண், நியூட்ரான்கள் எண்ணிக்கை, புரோட்டான்களின் எண்ணிக்கை, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தனிமேல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ண. ஓகேங்களா? புக்கில் இருக்கும், பார்த்து வச்சுங்கப்பா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பகுதி 4. ஸோ 7 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்
ஸோ எங்கெங்கெல்லாம் டயக்ராம் தேவைப்படுதோ கம்பல்சரி டயக்ராம் வரைன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. 33ல் ஆ வந்து பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. நெக்ஸ்ட்டு கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? நெக்ஸ்ட்டு வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? அல்லது கெப்லர் விதிகளை வரையறு. ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. 34 ஆக பொறுத்த வரைக்கும் தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட்டு அமிலங்களின் பயன்கள் 4 எழுதவும். அல்லது கார்பனின் சில வேதிவினைகளை கூறுக. ஒரு பைய நிலத்தில் மண்ணின் pH மதிப்பு 5, அங்கு என்ன வகையான உரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும்? 35 ஆ வந்து பார்த்திங்கன்னா மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடுக. நெக்ஸ்ட்டு கோடிட்டு எடுத்து நிரப்புகப்பா. 6CO2 + டேஷ் சூரிய ஒளி பச்சை பூஜ்ஜியம் டேஷ் ப்ளஸ் 6 ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் 6O2. ஓகேங்களா. அல்லது புதிதாக பிறந்த குழந்தை முதல் 12 மாத வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்ட அட்டவணையை பரிந்துரை செய்க. ஏன் இந்த அட்டவணையை பின்பற்றுவது அவசியமாகிறது? ஸோ அதுவும் சொல்லணும். நெக்ஸ்ட்டு சரியாக தவறப்பா தவறெனில் திருத்துக்க. ஓகேங்களா. நைட்ரஜன் ஒரு பசுமை வாயு, சரியாக தவறா? நெக்ஸ்ட்டு பாலூட்டுகளில் வவ்வால்கள் மட்டுமே பறக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவும் சரியாக தவற பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்வி நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்கப்பெறப்போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். படிங்க. இதே மாதிரி நான் பசங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்துக்குள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களாப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.